வணக்கம். மெல்லியர் சாரீஸ்க்கு வாங்க. ப்ளவுஸ் பீஸ் இதான் ப்ளவுஸ் பீஸ். ஓகே. நம்ம வச்சிருக்கோம். ஒரு கல்யாணம் வரைக்க லெட் மீ சே ஒரு அவங்க எங்கிட்ட ஒரு 3000 யூரோக்கு சாமான் வாங்குறாங்கன்றா எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க மெல்லியர் சாரீஸ்னா என்னன்னு. இப்போ இது எங்கட ப்ரொடக்ஷன் இதுதான் அந்த இதான் நீங்கள் இப்போ இது நீங்கள் ஒரு ஜட்ஜ் பண்ணுங்க. இது ஒரு எவ்வளோ விலை வரும்? வடிவாக இருக்குது, தூக்கி காட்டுவோம். நல்ல கலர், ஃபுல் ஒர்க். இது நெட்வொர்க் ஃபுல்லாக நெட்வொர்க். இங்கே வந்தீங்கன்னா இதில் பார்க்கிங் எல்லாம் இதில் ஃப்ரீ பார்க்கிங் வசதி எல்லாம் கொஞ்சம் இங்கே ஈஸியாக இருக்குது. இந்த பக்கம் இப்போ ஒரு டெக்னாலஜி பண்ண இவர் டென்டிஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இவர் டென்டிஸ்ட் டாக்டர் தானே இவர். லுக்ஸ் நைஸ், பியூட்டிஃபுல். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா? இன்றைக்கு ஜெர்மனியில் உள்ள டோட்முண்ட் நகரத்தில் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், திருவள்ளுவர் குந்திட்டு இருக்கிறார். திருவள்ளுவருக்கு மேலே ஸ்னோ எல்லாம் கொட்டி கிடக்கு, பனியெல்லாம். இன்றைக்கு என்னதுக்கு இங்கே நிற்கிறேன்டா? இன்றைக்கு இங்கே ஒரு சாரி கடை ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன மாதிரி என்னென்ன ஆஃபர் என்ன செய்ய போகிறாங்கன்றத ஒரு பார்ப்போம். இப்போ விடிய 10 மணி. இப்போ 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த யூ இஞ்சால இருக்குது. இந்த பக்கம் தான் இந்த கடை இதில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அங்கால தான் டிடிஎஸ் அந்த சந்தி வந்து அதில் டிடிஎஸ் இருக்குது. பார்க்கிங் வசதியெல்லாம் கொஞ்சம் இங்கே ஈஸியாக இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதில் பார்க்கிங் இருக்குது, அங்கால பார்க்கிங் இருக்குது. இதில் நல்ல கிராண்டாக நல்ல வடிவாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு. உண்மையா வாங்க நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். போய் பார்ப்போம். வணக்கம். எப்படி ப்ரோ, ஃபைனலாக நல்ல ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்க? ஓ சரி. என்ன மாதிரி என்னென்ன உங்கள்கிட்ட விசேஷம், என்னென்ன ஸ்பெஷல்ன்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கடையையும் சுற்றி காட்டுங்க ஃபுல்லாக. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த அசசரிக்கில் போவோம். யா, எல்லா டைப் ஆஃப் அசசரிஸும் இருக்குது இங்கே. மும்பை, சென்னை, இந்தியா இப்போ டோட்டல் ஸ்டைலில் கொண்டு வரோம். இப்போ இதுக்குள்ளே இது பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், இல்லை ரெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்ட் பண்ணலாமே. ஓகேயா, இது ஃபுல்லாக ரெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கல்யாண ஆர்டர் ஸ்பெஷலாக பண்ணி கொண்டு இருக்கோம். இப்போ அவங்க கல்யாண ஆர்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூரை சாரி எங்கள்கிட்ட எடுத்தால் என் ஒய்ஃபை மேக்கப் பண்ணுறனால ஓகே அவங்களுக்கு இந்த அசசரிஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்போம் நாங்கள். ஓகே. வைஃப் மேக்கப் பண்ணும்போது டேக் கேர் பண்ணனால ஒரு ஒரு புது கான்செப்டில் தான் கொண்டு வரோம் நிறைய விஷயங்கள். நல்ல விஷயமோ. அப்போ நீங்கள் இப்போ இங்கே வந்தால் கல்யாணத்துக்காண்டு எல்லாத்தையுமே இங்கே புக் பண்ணி கொண்டு போகலாம். அது ஈஸியாக இருக்கும், வளைஞ்சு போகாமல். என்ன இல்லை இப்போ அவங்க இப்போ வளர்ந்து வர்ற காஸ்ட்டில் இப்போ லண்டன் போகிறதெல்லாம் இப்போ கூடுதலாக எங்களுக்கு கேள்விப்பட்டது கூடுதல் லண்டனும் போகிறேன். எங்களுடைய உண்மைதான். எங்களுடைய செயலே யாரும் லண்டனுக்கு போகக்கூடாதுங்கிறாரு. இப்போ லண்டனுக்கு போகிறதும் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மார்ச் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமே. என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த விசா அந்த அந்த ஒரு எலக்ட்ரானிக் இதோண்டு அதோட ட்ராவல்ஸ் வச்சிருக்கனால உங்களுக்கு தெரியும் தானே அது. ஐயா, அப்போ அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கு பிறகு டேக்ஸ் ப்ரைஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதான் சொல்லுவேன். இப்போ ஒரு அப்பையில் காட்டும்போது உங்களுக்கு நான் சொல்லலாம். இது இப்போ அசசரிஸ் இதுக்குள்ள இருக்குது. இப்போ ஸோ பேங்கிள்ஸ் இப்போ இருக்குது. இப்போ பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிசைன்ஸ். இப்போ இதெல்லாம் கல்யாண டிசைன்ஸ். இது எல்லாமே நார்மல் பேங்கிள்ஸ் இருக்குது, கண்ணாடி பேங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய சாமான் வருது. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு புது புது சாமானாக இன்னும் கொண்டு வரோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன, இப்போ கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறனால இப்போ எங்கள்கிட்ட எல்லாம் புது சாமான்களாக இருக்கும், புது டிசைன்ஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் திஸ். ஓகே, நார்மலாக கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது ஜென்ஸுக்கு ஒன்றுமே இல்லைன்றது உண்மைதான். எங்கே போனாலும் அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போ வி ஆர் மோஸ்ட் கலர்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரோம். அதை விட இப்போ சின்ன பிள்ளைகளோட இப்போ கோட் இருக்கு இல்லையா, இப்போ பர்த்டே கோட்ஸ் அது வந்து நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே. இப்போ எங்களுக்கு அந்த கேன் யூ டேக் திஸ் கிட்ஸ் கோட்? I think it should be okay. இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒரு எக்ஸாம்பிள் ரெடிமேட். இப்போ ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கு.
ஸோ இதில் சிம்பிள் ஒர்க்ஸ் இருக்குது ம் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கும். ஓகேயா. இது வந்து நார்மல் ஒர்க் இருக்குது. நார்மல் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ இந்த தைக்காமல் இருக்குது அந்த துணி, ஆனால் ஒர்க் பண்ணியிருக்கு. அப்போ நாங்கள் எங்களை அந்த அளவை எடுத்துட்டு அப்படியே தைச்சிருக்கோம். அப்படியே தைக்கலாம். நாங்கள் இன்னொரு 1 or 2 monthsல தைக்கிறதுக்கும் நீங்கள் ஆக்கிலே ரெடி பண்ணிடுவோம். ஆக்கில் ரெடி பண்ணிடுவோம். எங்கேயும் போதே எல்லாம் இதுக்குள்ளே அதான் ஈஸியானு. இப்போ இது ப்ளவுசஸ் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள்கிட்ட சாரி எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க தேடி தெரியாமல் ஒரு தான் ஓகே தென் வி கோ ஃபார் எவ்வளவும் பட்டு சாரீஸ் பியூர் சில்க். அதாவது இப்போ ஒரு கல்யாணத்துக்காக அவங்க எடுக்கிற முதல் சாரி, 2வது சாரி அதெல்லாம் இதில் அப்படியே இருக்குது. இது கூரை சாரி, இதெல்லாம் கூரை, இது கூரை, இதெல்லாம் கூரை சாரி, அண்ட் இதெல்லாம் முதல் சாரி. அது எல்லா கலர்ஸும் இருக்குது. ஸோ இப்போ உங்களுடைய சீல் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கலர்ஸும் இங்கே இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத கலெக்ஷனுக்காக தான் நார்மலாக எல்லோரும் வெளியே போகிறது. இப்போ ஒரு உண்மைதான். இப்போ நாங்களும் ஒரு பெரிய டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் ஒரு டீம் இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் ஒரு டீம் இருக்கிறாங்க, இப்போ இங்கே இருக்கிறோம். இன்ஸ்டாகிராம் அதை செக்கிங் இதை செக்கிங்னா எல்லாமே செக் பண்ணி தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரது தான். நல்ல கான்செப்ட். என்னென்னா அலைஞ்சு கொண்டு தெரிய தேவையில்லைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 பாக்ஸ் இருக்குன்னா நாங்கள் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நாங்கள் இன்ஸ்டா அதுகளில் போட்டனால இதெல்லாம் ஓடர்ஸ் பாக்ஸில் போட்டிருக்க எல்லாமே ஏற்கனவே ஆல்ரெடி ஜஸ்ட் இன்றைக்கு வந்து பிக்கப் பண்ணுறது மட்டும்தான். ஓகே. ஸோ ஜஸ்ட் அது இருக்குது. அதில் வந்து காட்டுங்க, அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஆர்டர், இதை வந்து பிக்கப் நல்ல சாரி ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டாங்க. ஸோ அவங்க 2 பார்ட்டிஸும் ஒரேடியாக வந்து எடுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஓகே. லைக் கல்யாணத்துக்கு இது இன்னொரு கூரை சாரி, நல்ல வடிவாக இருக்குயா. இதுவும் வந்து பிக் பண்ண போகிறாங்க கூரை. அது நான் இன்னொரு மேபி இன்னொரு 1 monthல அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு மினிமம் ஒரு 300 கூரை சாரீஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செக் பண்ணுறது. அண்ட் நான் அதை என்ன சொல்கிறது போட்டியாகவே சொல்கிறேன், லண்டனை விட எங்களோட ப்ரைஸ் குறைவாக இருக்கும். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லாருமே நீ அங்கே இருந்து இருக்கணும், நீ அங்கேருந்து போகிறத குறைச்சி கொண்டு அந்த போக்குவரத்து செலவு மிச்சம் பிடிச்சிடலாம். மட்டும் இப்போ நீங்கள் லண்டன் போனீங்கன்னா இப்போ அங்குள்ளவங்களும் உழைக்கணும், அவங்களுக்கு இல்லை. இப்போ ஜெர்மனியிலேருந்து பரவாயில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்காக தான் மெனக்கெட்டு போகிறாங்க. ஸோ டைம் வேஸ்ட், அவங்களோட லீவ் எடுத்து போகணும், காஸ்ட், அங்கே போய் சாப்பிடணும், இருக்கணும், எல்லாம் உண்மை. ஸோ அதை கவர் பண்ணி நாங்கள் என்ன சொல்லண்டா, நான் வேணா வாங்குற விலைக்கே தந்துடுறேன், நீங்கள் லண்டனுக்கு போகிற காசு என்கிட்ட தந்துடுறேன். அது நல்ல டீல். அதே மாதிரி அது உண்மையாக நல்ல டீல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லா வெயிட்டிஸும் இது ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நான் நேற்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒட்டுற வேட்டி எல்லாமே இருக்குண்ணா, இதெல்லாம் ஒட்டுற வேட்டி. அது ஒட்டுற. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேட்டின்னா இந்த சாரினா இந்த வேட்டி அப்படிங்கிற கன்செப்டில் தான் நாங்கள் ஏற்கனவே ஓட பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சாரி எடுக்கி இதுக்கு எந்த வேட்டி செட் ஆகும், இதுக்கு என்ன ஜுவல்லரி போடலாம்ங்கிறத அந்த கான்செப்டை ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு தான் பர்ச்சேஸே பண்ணுறோம். ஓகே. ஸோ அது ஒரு ஃபுல் டோட்டல் ஒர்க் தானே அது. ஓ இவங்க எல்லாம் நம்மளோட மிதா பேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது இல்லைங்க, இப்போ இது எங்களோட ப்ரொடக்ஷன். இதுதான் அந்த இதான் நீங்கள் இப்போ இது நீங்கள் ஒரு ஜட்ஜ் பண்ணுங்க, இது ஒரு எவ்வளோ விலை வரும்னு யோசிக்கிறீங்க நீங்கள்? ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு காஸ்ட்லேயே நீங்கள் இங்கே போய் வாங்குறேன்னா இது எவ்வளோ வரும்? ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இது வாங்குறேன்டா அப்படியும் ஒரு 135 145 ரூபா. இப்போ இது வந்து எங்கள்கிட்ட 39 யூரோலேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது கம்ப்ளீட்டாக அப்படியே இல்லை 39 யூரோஸ்லேருந்து கொடுக்க போகிறோம். நிறைய கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்போ அவங்க ஒர்க் பண்ணிக்க அவங்க எங்களுக்காக ஸ்டிச் பண்ணி தராங்க. இது சின்ன கிட்ஸுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இது வருது, நான் இது காட்டுறேன். இதெல்லாம் சின்ன சின்ன உடுப்புகள், சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ். இப்போ இது வந்து ஒரு சைஸில் வரும். அப்போ நீங்கள் அதை வந்து இப்போ அதை ஃபிட் பண்ணலைன்னா அதில் இங்கேயே வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பீங்க ரெடி டெய்லர் வந்த பிறகு. இப்போ நம்மளா ஃப்ரைடே சாட்டர்டே இப்போ ஆல்ரெடி அவங்க வருவாங்க. ஆனால் ட்ரைங் ஒரு ஃபுல் டைமுக்கு இருக்கிற மாதிரி. ஓகே. இல்லாட்டி நாங்களே இப்போ ஸ்டாஃப்ஸுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறோன்னு பழக்கி விட்டு அவங்க அவங்க எடுத்து வச்சுட்டு டெய்லர் இன்னொரு இடத்துல இருப்பாங்க, அவங்க தச்சு கொடுத்துருவாங்க. ஸோ
ஈஸியானே மேக் இட் ஈஸி, மேக் இட் சிம்பிள். லேங்காஸ் இப்போ இந்த டைப் பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ முதல் நாள் ஃபங்க்ஷன்ஸ் எடுப்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கு இது சூட் ஆகும். நல்லா இருக்குமே. அதே டைமில் நீங்கள் முன்னுக்கு எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நான் அந்த அது கண்ணாடிகளால் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுது. நீங்கள் இதை இங்கே இப்போ இது கல்யாண கலெக்ஷன், ஸோ கூட ரிசப்ஷனுக்கு இப்போ அந்த லேங்கா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நல்லா இருக்குமே. ஸோ இதுவும் ஒரு லேங்கா தான். இது ஒன்று இல்லை, இப்போ எல்லா கஸ்டமர்ஸையும் கவர் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? இப்போவே எங்களுக்கு ஆப்கானிஸ்தான் நோர்த் சைட்டில் எல்லா சைட்லேருந்தும் பார்க்கல் கேட்குறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஜெர்மன்காரரும் வாங்குறாங்க. இப்போ ஹம் கோயில் தீரண்டா அதுக்கு வாரதுக்கும் அவங்க ஜெர்மன்ஸும் வந்து இப்போ ஸ்ரீலங்கன்ஸை மாதிரி பண்ணுறாங்க. அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஆர்டர்ஸ் வரும் எகெயின். ஸோ இப்போ நம்ம இதையும் பார்த்துருவாங்க. இதெல்லாம் பார்ட்டி சாரீஸ் ஓட கோயிலுக்கு கொடுத்துலாம். இது 1 minute சாரீஸ். இப்போ இதில் இருக்கிற எல்லாம் 2 நிமிஷத்தில் அவங்க எப்படி நான் டக்குன்னு கட்டிட்டு கட்டிட்டு போயிடலாம். ஸோ இது ஈவினிங் பார்ட்டி சாரீஸ் எல்லாம் கூடுதலாக. இது பார்ட்டி சாரீஸ். ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு வித்தியாசமான கல்லுகள் வச்சுருக்கோம். இது கையால் செய்தது, இது ஃபேப்ரிக். ஓகே. ஸோ இதுவும் கொஞ்சம் கையால் ஒர்க் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் கலர்ஸ். இப்போ இது வந்து இப்போ ஒட்டி இருக்கு. ஒவ்வொன்றா கையால் ஒட்டி இருக்கு. கையால் இந்த கல்லை ஒட்டி இருக்கு. மெஷினால் செய்யலை. இது ஹேண்ட் ஒர்க். இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க்கில் வருதோ அதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கை ஒர்க்கு கொஞ்சம் எப்படி பியூர் சாரிக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சீக்வன்ஸ் ஒவ்வொரு ஐட்டத்தில் இருக்குது. அது சீக்வன்ஸ். இப்போ இது வந்து எந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை வச்சு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேயா. ஸோ கொஞ்சம் ஒர்க் தான். இது ஒரு 3 வருஷம் இப்போ இதுக்கு ஒரு ஹவுஸ் பில்லும் பண்ணுற மாதிரி எல்லாம் 3 வருஷம் இதோட மெனக்கட்டும். ஸோ அப்போ அது இப்போ நான் நார்மலாக 2022 February ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நோஹாவ் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸை துறக்கலாம். ஒரு ஒன்றும் தெரியாமல் டக்குன்னு அதுக்குள்ள திறந்தா அதுக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ ஒய்ஃப் அதை இனிஷியேட் பண்ணாங்க. பட் எங்கள் அம்மா நான் என்ன சொல்லுவேன், இப்போ நான் பிறகு போதே அவங்க டெக்ஸ்டைலில் அனுபவம் இருக்குது. ஓகே. அப்புறம் அவங்க டெய்லரிங், அவங்களே ஒரு டெய்லராக இருந்தாங்க. அப்புறம் நான் A-level முடித்த பிறகு ஓகே நாங்கள் சம்பாதிக்கும் போது தேவையில்லை. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ இப்போ என்னடா சில நேரம் யோசிப்பா, என்னடா ட்ராவல்ஸ் வச்சிருந்தா இவருக்கு இப்படி ட்ராவல்ஸ் வந்து அது ஆஃபீஸ் வேறு இடத்துல இருக்குது. அது 29 அது 29 நம்பர். இது 27 அது GMPH. அது தனி, இது தனி. முதல்ல எல்லாம் ஒன்றா செய்யலாம் பார்த்தா. அப்போ பெட்டர். இப்போ இது எவ்வளோ வடிவாக இருக்குது. இது நல்லா இருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு வாராக்களும் அதில் இருக்கலாம். இருந்து மற்றாக்கள் வடியாக உடுப்படுத்தும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பார்க்கிங் ஸ்பேசஸ் கொஞ்சம். உங்களுக்கு எப்பயுமே இதில் 6 பார்க்கிங் இருக்கும். அதான் நான் இப்போ முதல் காவான் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ளே வந்தோம் ஒரு €1 தான் 1 ஹவருக்கு. போட்டுட்டு ஒன்று பக்கத்துலேயே இருக்கனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியாவில். அதே மாதிரி என்ன சொல்வது, இந்த கடை நமக்கு கிடைச்சது பெரிய ஒரு லக். நான் 18 வருஷமாக 29 நம்பரில் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். உடனே இன்னொரு 27 நம்பரில் கடை கிடைக்குங்கிறது அது ஒரு ஈஸியாக. இதுதான் ரைனிஷர் ஸ்ட்ராஸைட இப்போ தமிழ் கடைன்னு பார்த்தா முதலாவது. அந்த இதுலேருந்து யூலேருந்து பார்க்க ஃபர்ஸ்ட் கடை இப்போ கூட வந்துட்டு. முதலும் ரைனிஷர் ஸ்ட்ராஸைட முதல் கடை. அது அந்த நம்பர் படி பார்க்க மற்றவங்க பெரியாக்கள்லாம் செய்திருக்காங்க. ஸோ இப்போ நம்பர் படி பார்த்தா இதான் முதலாவது கடை. மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறக்கா சொல்கிறேன். ரைனிஷர் இதில் இறங்கி வர ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலில் பார்த்துருப்பீங்க தானே. யூலேருந்து இங்கே வரண்டா இதுதான் முதலாவது. இதில் முதலாவது கடை. ஸோ மேலெல்லாம் லேங்காஸ் இருக்குது. இது கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட லேங்காஸ் €99 இருக்குது. நான் சொல்கிறது ஃபங்க்ஷனுக்கு பிரைடே ரிசப்ஷன் அப்படியான ஃபங்க்ஷனுக்கு இல்லை. நீங்கள் பிரைட்டுக்கு யாருக்கு ஃபங்க்ஷன் நடக்குது பிரைடுக்கு எங்கள்கிட்ட 99 இருக்குது. டிஃப்ரெண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நல்ல கலெக்ஷன் இருக்கணும், ப்ரைஸும் நல்லா இருக்கும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் திரும்ப வருவாங்க. இப்போ அதான் இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு விஷயம் கொண்டு வந்தோம் என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்கள் இதில் 1 2 3 6 சாரி இருக்குன்னா இந்த 2 சாரி
பொலித்தீன் போட இல்லைன்னா இது நீங்கள் நாங்கள் அவங்களுக்கு தேவைன்னும் போது இதை ஓப்பன் பண்ணி காட்டி அவங்களுக்கு கொடுத்து கூட காட்டலாம். காட்டத்தானே வேணும் இந்த ஆக்களுக்கு. இப்போ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை எடுத்து காட்டணுங்கிறது. ஸோ நாங்கள் அதை இப்போ அது நிறைய பேருக்கு சொல்கிற மாதிரி அது வந்து வீணாக போனால் கூட நீங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். அது எல்லாம் ஆஃபீஷியலாக நடக்க அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இல்லை. இல்லை அந்த சாரி சண்டைக்குள்ள அதை விரிச்சு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் அது எங்கே மோதலாம் இருக்காது. சாரி ஒன்று எடுத்து காட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து கூரையாக யூஸ் இப்போ ஒரு காலத்தில் ரெட் கலர் தான் கூரையாக இருந்தது. இப்போ வந்து இவங்க இது ஒரு கைண்ட் ஆஃப் குங்கும கலர். இது குங்கும கலர். கலர்ஸ் தான் மேட்டர்ஸ். ஸோ இது ப்ளவுஸ் பீஸ். இதான் ப்ளவுஸ் பீஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது மற்ற சைடு இருக்குது. இதுதான் அவங்களோட பல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது முந்தானை அது அந்த டிசைன். இது இப்போ இதில் இது இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது அந்த பல்லக்கு அப்போ கல்யாணத்துக்காக. அதே நேரத்தில் இந்த டிசைன் பார்த்தா பழைய டைமில் மாம்பழம் டிசைன்ஸ் தான் கூட அதெல்லாம் வரும். மாம்பழ டிசைன் சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கிறது. நல்ல கலர் வடிவாக இருக்குது. இப்போ இதே ஒவ்வொரு ஒர்க் தான். இப்போ இதுன்ற ப்ரைஸை சொல்லுவீங்களா? இது இப்போ நாங்கள் ஒரு 290 யூரோ அப்படி வரும். அகெயின் நாங்கள் இன்னொரு ஆப்ஷனும் வச்சுருக்கிறோம். ஒரு கல்யாணம் வந்து வரைக்க லெட் மீ சே அவங்க எங்கள்கிட்ட ஒரு 3000 யூரோக்கு சாமான் வாங்குறாங்கன்றா தென் ப்ரைஸ் டிஃபர். இப்போ எல்லாத்துலேயும் லாபம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை தானே. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பியூர் ஜரியில் ஒர்க் பண்ணது. பனாரஸ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இப்படி ஸ்டைல் இல்லாமல் இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்காக பொண்ணை கூட்டிகிட்டு போகிற இதில் இருக்கும். ஸோ இது ப்ளவுஸ் பீஸ். இதெல்லாம் பியூர் ஒர்க்கில் செய்திருக்குது. இதுலேயே இப்போ நீங்கள் கொஞ்சம் இல்லை ஷைனியாக கொஞ்சம் டிசைனாக போகும்ன்ற வெப்பமே. இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ டபுள் கலர்ஸில் சொல்லும். ஒவ்வொரு ஒர்க் தான். இப்போ இந்த தெரியுது அவங்களுக்கு இந்த சைட் ஒர்க். இப்போ இந்த போர்டர்ஸ் எல்லாம் இப்படி ஒர்க். ஸோ ஒன் செகண்ட். ஸோ இதில் வந்து அந்த கோல்டு ஒர்க்ஸ் தெரியுதா? நல்லா இருக்குயா அப்படியே. ஸோ இதுவே எங்களோட ஸ்பெஷல் ப்ரைஸ் தான். இது 340 யூரோ தான். ஓகே. ஸோ அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் இப்போ இதில் கலெக்ஷன்ஸ் இருக்கும் போது இப்போ சாமத்திய வீட்டு அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். இது இப்போ என்னென்னா உங்களுக்கு இங்கே டோட்முண்ட் அப்படின்னா ஜெர்மனிக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும் வாரண்டு இல்லை தானே. ஹொலண்ட்லேருந்து கூடுதலாக வருவாங்க. லக்சம்பர்க், பெல்ஜியம். இது அதே ஒர்க் தான். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸ். ஸோ பட் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஒர்க் வந்து அதே ஒர்க் தான். நல்லா கலெக்ஷன்ஸ் தான். சாரிங்கிறது இப்போ ஒரு ஏரியாவில் 10 கடை இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா யார் எந்த கலெக்ஷன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பிஸ்னஸ் போய் கொண்டிருக்கும். ஸோ என்னுடைய ஆப்ஷனை கேட்டால் ரொம்ப கொஞ்சம் டைமும் மெனக்கிடணும். ரைஸ் ப்ரோ மாதிரி இல்லை. ரைஸ் ப்ரோ வந்தாங்க, ஒரு டிக்கெட்டை புக் பண்ணாமல் போயாச்சு. ஸோ இது பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது ஒரு ரைஸ் ப்ரோவாக ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் வருஷமாக போராடணும். ஒரு கல்யாணம்ங்கும்போது ஒரு ஆளுக்கு தெரிஞ்சுட்டா அவங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க உடனே. உண்மை இல்லை, அந்த முதல் இம்ப்ரெஷன் கேட்பாங்க. இது நீங்கள் எங்கே வாங்கினீங்க, இல்லை ஃபோட்டோவை பார்த்து ஆசைப்படுறது.
அது இப்போ இந்த கலெக்ஷன் இப்போ இந்த கலர் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அது பார்த்தீங்க. ம் அதுலேயே இது ஒரு வித்தியாசமான colour. இது இன்னும் கொஞ்சம் டார்க்கான குங்குமம். இப்போ என்னென்னா இப்போ கூரண்டா சிவப்பு தான் கட்டுறாங்க. இப்போ எல்லா கலரும் கேட்குறாங்க. அதை தாலி கட்டும்போதே இல்லை அதான் கூரைன்றோன்னா முந்தி அந்த சிவப்பு குங்குமம் டார்க் சிவப்பு இப்படித்தான் இருக்கிறது. இப்போ எல்லா கலர்ஸும் இப்போ இதுலேயே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ள அந்த யாழி மாதிரி அதாவது உடம்பு வந்து சிங்கத்திலையும் தலை வந்து யானையிலையும் இருக்கும். ஓகே மாறி மாறி இருக்கும். இப்போ ஒவ்வொரு இப்போ இதுலேயே இல்லை எங்களுக்கு ஒரு ஆள் சொல்கிறாங்க இந்த ஒர்க்கில் ஆனால் வேறு கலர்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டிசைன் ஒரே மாதிரி இருக்கும். நேரம் ஒவ்வொரு கலர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை தான். ஆனால் நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டோட செய்யக்க ஒரு ஒரு என்ன சொல்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்மை. அது சக்ஸஸ்ன்றது வந்து இண்டையிலேருந்து நாளைக்கு டக்குன்னு வந்துடாது. அதோட அந்த சொல்லுவாங்க அந்த ஒரு சமைக்கைகளோட அந்த ஆசை அன்பாக சமைக்கைகளில் தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரே மாதிரியும் இருக்கும், அது சக்ஸஸாகவும் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது, நீங்கள் எவ்வளோ விஷயத்த சொல்கிறீங்க. அப்போ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு கடையை திறந்துட்டு எல்லாம் வச்சுட்டு அடிக்கிட்டேன்னு வாங்க எடுத்துட்டு போகக்கூடாது. இல்லை அதான் சொல்லுவோம், அது டைம் தான். இப்போ நீங்கள் இப்போ ஒரே மாதத்தில் ஒரு ஆள் அப்படி வரையிலாது. இல்லை இப்போ இங்கே உள்ள ஜெனரேஷன் வந்து ஒரு சாரி எடுக்க வரைக்கும் அவங்களுக்கு சில நேரம் அந்த ட்ரெடிஷ்னல் சில விஷயங்கள் தெரியாமலும் இருக்கலாமோ. எனக்கு இப்படி ஒரு சாரி வேணும்னா அப்போ நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க அவங்களுக்கு ஈஸியாக இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து டெஸ்டட் ஜரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மிக்ஸ்டு இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டெஸ்டட் ஜரி. இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள், இந்த ஜாயிண்ட் வந்து கிளியராக தெரியும் இதில். ஸோ இது தனியாக ஒர்க் பண்ணியிருக்கு, இது தனியாக ஒர்க் பண்ணியிருக்கு. அப்போ இது தனி ஒர்க் பண்ணும்போது இது கொஞ்சம் சீப்பாக தான் முடியும். ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ஆள் 500 யூரோன்னு சொன்னேன்னா இதை நீங்கள் இல்லை இது 500 யூரோ இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு, தெரிய வரும். இந்த இதால் ஜாயிண்ட் ஒர்க் நிறைய வேலை இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஓகே இப்போ இதில் லென்த் இருக்கு இல்லையா, இப்போ இதில் லென்த் பார்த்தீங்க அதே மாதிரி ஒவ்வொரு சாரிக்கும் ஒரு லென்த் இருக்குது. அதுக்காக எல்லாமே ஸோ இப்போ இது ரெண்டும் ஒரே உயரத்தில் இருக்கு இல்லையா. இப்போ அதே டைமில் இதில் லென்த் பாருங்கள், இது கொஞ்சம் நீளமாக இருக்கு. கூடுதலாக விலை கூடி போயிருக்க லென்த் கொஞ்சம் கூடவாக தான் இருக்குது. அப்போது அதையும் நீங்கள் ஒரு நோட் பண்ணிக்கலாம். அப்போ சாரியில் உயரமானாக்கள் அந்த அப்படி அது எக்ஸ்ட்ரா செய்வோம். இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு சொன்ன மாதிரி இப்போ 100 சென்டிமீட்டரில் ஒரு ஆளுக்கு சாரி வேணாலும் அது எக்ஸ்ட்ரா செய்யணும். அதே நிறைய வேலை. ஆக்சுவலி ஆக சின்னதாக செய்யறா நிறைய வேலை. ஓகே. ஸோ அதே டைமில் இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு சாரி எடுத்து காட்டுறேன். இப்போ இது வந்து ஒரு 80 யூரோ சாரி. இது 80 யூரோ. இது ஒரிஜினல் பட்டையில் இது மிக்ஸ்டு. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு உயரம் குறைவாக தான் இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று அதில் குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அதே நேரம் மேட்ச் பண்ணும். இப்போ எல்லோரும் பிரைட் மாதிரியே கொடுத்தோன்னு அவசியம் இல்லை. இப்போ அன்றைக்கு அவங்க போய்க்கு இப்போ ஒரு 70 யூரோ 80 யூரோக்குள்ளே சாரி பாருங்கன்னாலும் பார்ப்போம். எங்கள்கிட்ட 20 யூரோலேருந்து சாரி இருக்குது. ஓகேண்ணா, நல்லது. அப்படி இருக்கணும். இப்போ என்னடா ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் நார்மல் ஒரு ஈவெண்ட்டுக்கு கட்டிட்டு போகிறதுக்கும் அந்த அப்படி ஒரு ப்ரைஸில் நாங்கள் செலக்ட் பண்ணும்போதே ஒரு 5 ஸ்டைலில் தான் செலக்ட் பண்ணுவோம். ஒரு ஆள் இப்போ என் ஒய்ஃப் பார்த்தா இப்போ இன்ஸ்டாகிராமில் என்ன போகுது, அந்த ஆன்லைனில் என்ன செய்கிறாங்கன்றா அதை பார்த்துக்குவாங்க. அம்மா என்ன செய்வாங்கன்றா ஓகே அதில் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த காசு திருப்பி வருமானு யோசிப்போம். அதே நேரம் இப்போ அங்கே மேனேஜராக இருக்க அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் என்ன யோசிப்பார், ஒரு நார்மல் சராசரி ஒரு மனுஷன் போய் ஒரு சாரி காசு கொடுத்து இவ்வளோ வாங்குவார் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் ஒரு சாரி பிஸ்னஸ்ங்கிறது இருக்குது. தனி காசை கொடுத்தாச்சு வாங்கியாச்சுங்கிற கான்செப்டில் எல்லோரும் வாங்க போகிறது ஒரு ஃபங்க்ஷன். எங்களுடைய கான்செப்ட் ஒருத்தர் இந்தியா போகிறாருன்னா 3 பேர் போகிறாங்கன்னா 3000 யூரோ டிக்கெட்டுக்கு செலவழிஞ்சிடும். அப்போ அந்த காசை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இருந்து ஒரு வெட்டிங் பிளான் ஒன்று போட்டு
நாங்கள் அதுக்கேற்ற என்னென்ன ப்ரைஸ் என்னென்ன சாரி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெரி செய்து தருவோம். ஹெல்ப்பாக இருக்கும். அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ இது பியூர் சில்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் இருக்குது. இன்னும் இன்னும் 300 சாரிக்கு மேலே வரும். ஸோ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அது நல்ல விஷயம். நீங்கள் மேலே பார்க்குறதெல்லாம் வெட்டிங் லேயர்ஸ். இங்கே இருக்கிறது இப்போ இது இந்த லைட் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈவினிங் அந்த ரிசப்ஷனுக்கு அதுக்கு இருக்குது, மற்ற அதுக்கு போடுறது அந்த இதெல்லாம் கேக் வெட்டும்போது இது அப்படி தான் போடுறாங்க. இது இப்போ சொல்லுவோம், இப்போ ராணி கலர்ஸ் எல்லாம் இப்போ இப்படி அது வந்து ஈவினிங் இது கையால் செய்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அது மற்றதெல்லாம் மெஷின். இது இதெல்லாம் இப்படி கையால் செய்யுது. இது கையால் செய்யுது. இது கையால் செய்யுது. ஸோ மற்றது மெஷினில் செய்யுது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 90 யூரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. என்ன 90 யூரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது ப்ரைஸ்கள். இல்லை இது இப்போ இது இப்போ இப்படி 2 3 வாங்கிட்டு இப்போ தூர வேறு நாட்டிலேருந்து கொண்டு வரேன்டா இது இந்த ட்ராவல் பண்ணுற சரி சொல்லுவாங்க உங்களுக்கு வடிவாக இருக்குது. தூக்கி காட்டுவோம். நல்ல கலர், ஃபுல் ஒர்க், ஹெவியாகவும் இருக்கு. இது அந்த இப்போ நீங்கள் பார்க்காட்டினா தெரியும். ஸோ அந்த சைட் வந்து அவங்க பிறகு தைச்சிக்கலாம். ஓகே. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறது தான். இது வந்து சைட் மூட்டாமல் தான் இருக்கும். ஸோ ஓகே. இதில் எப்படி இருக்கு இப்போ இது அவங்களோட பட்டான்னு சொல்லு மேலே போடுறது. இது நெட்ஒர்க்னு ஃபுல்லாக நெட்ஒர்க்கில் இது ப்ளவுஸ். இது அவங்க தைக்கணும். இப்போ இதை தைக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே ஆக்கில் ரெடி பண்ணணும். இந்த எல்லாம் நல்லா இருக்குது. அப்படியே தான் தைச்சி தருவாங்க. நல்ல ஒர்க், நல்ல நைஸாக இருக்குது. இதுலேயும் ப்ரைஸ் கிளாஸ் இருக்குது. பியூட்டிஃபுல். இப்போ இதில் இதே மாதிரி ஒன்று வேணும், ஆனால் ப்ரைஸ் குறையாக இருக்குன்னா அது 95 யூரோ சேர்த்து தரலாம் பட்ஜெட்லேயே. இது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணுங்கும்போது அதுக்கான பட்ஜெட்டும் சேர்ந்து வேணும். அதான் லோ பட்ஜெட்லேருந்து இருக்கணும். வேணாண்டா அது ஒரு அப்படி தான் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைமாக்கும் ஓடும், அதே நேரம் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரும் அங்கே ஓடும். அப்படி ஸோ நாங்கள் இதிலிருந்து இது எங்கட முதல் சொன்ன மாதிரி எல்லா வேட்டி கலர்ஸும் இங்கே வேட்டிஸ் வந்து கலர்ஸ் இருக்குது. வேட்டிஸ் வந்து என்ன ப்ரைஸில் இருந்து இப்போ இந்த கலர் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வேட்டி என்ன விலை? குவாலிட்டி தான். இப்போ இதில் பாருங்கள் ஒரு கோடு. இப்போ இதே நேரம் இதில் வந்து இந்த கோடு ஃபுல்லாக இப்படி ஒர்க் பண்ணது. ஸோ இது அதே டைமில் மெட்டீரியல் வித்தியாசம் தானே? பட்டுக்கும் பொலியஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இதில் 2 கோடு வருது. ஒவ்வொரு உண்டு. இப்போ இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் இது நல்ல கலர். இது பொட்டு வேட்டிங்கும் போது பொக்கெட் வரும். இப்போ பொக்கெட் இருந்தால் அதுக்கு ஒரு வேலை இருக்கா, தைக்கிற வேலை இருக்கு. வேட்டியை நார்மலாக அனுப்புறதுக்கும் தைக்கிறதுக்கும் வேலை. ப்ளவுஸ் துணிக்கும் ப்ரீபெய்ட் ப்ளவுஸுக்கும் இருக்கு இல்லையா, முதல்ல எல்லாம் ரெடி பண்ணி. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து கூட அந்த ஒட்டு வேட்டியை தானே. பட் நாங்கள் எல்லாருக்கும் இப்போ நானே ஒட்டு வேட்டி தான் கட்டியிருக்கேன். அது கம்ஃபர்டபுளுக்காக நல்லா இருக்கும். ஆனால் ஒரு கல்யாணங்கும் போது பண்ணுறது நான் 8 முளை வேட்டி தான் கூட காட்டுவேன். அது கொஞ்சம் இன்னும் வடிவாக இருக்கு. எனக்கு அது நான் ஒட்டு வேட்டியை வாங்கிட்டு என்னுடைய எல்லாருக்கும் ஒரு எனக்கும் அப்படி தான். நான் ஒட்டு வேட்டி ஒன்று வாங்கி நான் யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த 8 முளை வேட்டியை அப்படியே சுற்றி கட்டும். சில நேரம் வித்தியாசமாக நல்லா இருக்கு. இப்போ இந்த வேட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு வேறு ஸ்டைலில் செய்து பார்த்தேன். நாங்கள் ஒரு பீஸ் தான் இருக்காது. அதுதான் நீங்கள் வித்தியாசம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் காட்டியிருக்கிற கலரும் நல்லா இருக்கு. இந்த கலர் சும்மா ஸ்பெஷலாக. ஓகே. இது இப்போ அதே டைமில் இப்போ இது நல்ல மெட்டீரியல். நாங்கள் பெட் பண்ணுவோம் இது இந்த மெட்டீரியலில். எக்ஸாம்பிள் இப்போ இதுவும் இதோட சேர்த்த செட் வந்து இப்படி இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் 15 பேருக்கு ஷர்ட் எடுத்து கொடுக்குறீங்கன்னு சொன்னேன். அப்போது அது ரெண்டையும் சேர்த்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கொடுப்போம். அதுவும் டிஃபர் ஆகும். எப்பண்டா எத்தனை வெயிட்டிங்கும் போது இல்லை அப்படி கணக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ இந்த வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி போடுவாங்க. அப்போ அது இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை பட்டு ஸ்டைலில் போகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வேட்டியும் இது காட்டன் ஸ்டைலில் போகிறோம். காட்டன் ஸ்டைல் இப்போ இன்னும் கொஞ்சம் சீப்பாக போகணும். ஓகே, இது சும்மா அப்படி கோயிலுக்கு கேஷுவலாக போட்டுட்டு போகிறது. அதே டைமில் இப்போ கிஃப்டாக கொடுக்குறது தானே. இப்போ சில கிஃப்டாக எதுவும் கொண்டு போய் ரொம்ப காசு கொடுக்காமல் இருக்கிறதா அது எல்லா ஆப்ஷன்லேயும் இருக்கும். எல்லா ஆப்ஷன்லையும் சைஸ் வாரியாக இருக்கும்.
உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் ஒரு கடையில் கொண்டு வந்து வைக்கல அது. உண்மை. அப்போது இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டோர் ரெடி பண்ணிடுறோம். ஓகே. அப்போது இங்கே என்னென்ன தேவைப்படுதோ அதை நாங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணிக்குவோம். எங்களுக்கு ஈஸி வேலை. ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு மட்டும் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால், இப்போ நெக்ஸ்ட் வீக் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதை டக்குன்னு எடுத்துடலாம். என்ன இங்கே ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் கூட, அதுவும் அவ்வளோ தூரம் வாடகை கட்டி வைக்கவும் முடியாது. அது உண்மை. அதனால தான் இப்போ அங்கே அந்த கான்செப்டுக்குள்ளே அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? இப்போ என்னென்னா கூட இந்த ஸ்பேஸுகளை பற்றி சொல்லுங்கள். இந்த இது பெரிய கடை, சின்ன கடை இல்லை, பார்க்குற மாதிரி நிறைய ஸ்பேஸ். கொஞ்சம் ஒர்க் பண்ண இப்போ நிறைய மிரர் வரப்போகுது. இப்போ இப்போ கொஞ்சம் இப்போ இந்த ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு வேறு ஒரு ஒர்க் பண்ணுறோம் அதில். டிசைன் பண்ணுறோம். அது இன்னும் முடியல, இந்தியாவிலேருந்து வரணும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சுவருக்கும் ஒர்க்கிங் போய் பண்ணுறது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதம் ஓப்பன் பண்ணது நல்ல, ஏன்னா இனித்தான் இந்த ஃபங்க்ஷன்கள் வரப்போகும். அப்போ அது தைக்கு செய்யணும்னு சொல்லி நான் 10ஆம் தேதி சும்மா பால் காய்ச்சி எங்களுக்குள்ளே செய்துட்டு, இது ஒரு வேலண்டைன்ஸ் டேனால இது ஒரு ஸ்பெஷல். நல்ல ஐடியா. இப்போ இன்றைக்கு பர்ராக்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். தட்ஸ் நல்ல விஷயம். அது மாதிரி இப்போ அடுத்த செக்ஷன் இப்போ நான் இது தனியாக லேங்காக்கு, அதாவது மும்பை லேங்கா. இப்போது இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், இப்போ கல்யாணத்துக்கு முதல் நாள் இப்போ மெஹந்தி செய்கிறாங்க. இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ். அப்போ அந்த கூடுதலாக எல்லோ கலர்ஸில் கேட்குறவங்க அதிகம். அப்போது அதுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது. இது நெட் லேங்காஸ் இருக்குது. இப்போ நெட்டில் போகிறோண்டா இந்த கான்செப்டில் போகலாம். இதெல்லாம் நெட் லேங்காஸ். இது ஃபுல்லாக மெஹந்தி கலெக்ஷன்ஸ். இப்போ இது வந்து ஒவ்வொரு கூடுதலாக எல்லோ கலர்ஸ் எங்களுக்கு கேட்குறாங்க. அதுலேயே இன்னொரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோடய பொம்மை போட்டிருந்தது, இதெல்லாம் பிரிண்டட் ஒர்க். அதாவது இந்த லேங்காஸ் எல்லாம் பிரிண்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இது அந்த பிரிண்ட் ஒர்க், பூ ஒர்க் அப்படின்றது. இது இப்போ இதுலேயே எனக்கு லேங்கா வேணாம். உதாரணம் இப்போ எல்லாரும் எல்லாத்தோடையும் கம்ஃபர்டபுள் இல்லை, வயிறு தெரியக்கூடாதுன்னு சொல்லும்போது அது வந்து ஃபுல் ஒர்க் பண்ணிடுவோம். அது கவுன் மாதிரி அப்படி ஃபுல்லாக போடுறோம். ஒர்க் லேங்கா அந்த ஸ்டைல் தான் ஸ்ரீலங்காவில் கூட போட்டிருப்பாங்க. அப்போ அது இந்த கலர்ஸோட இது ஒர்க் பண்ணுறாங்க. அதுலேயே இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கில் செய்திருப்போம். ஆக்சுவலி இது வந்து பிளாஸ்டிக், அதனால இது சீப். ஓகே. அந்த இதுலேயே ஸ்டோன் வச்சா இல்லை எக்ஸ்பென்சிவ். இந்த கிளாஸ் மாதிரி இருக்கிறது மட்டும் தானே பிளாஸ்டிக்? ஆமாம். இல்லை அந்த நான் என்ன சொன்னேன்னா, அந்த இப்போ இது கிளாஸ், சாரி இது வந்து கிளாஸாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே அந்த பிளாஸ்டிக்லேயே கிளாஸ் மாதிரி செய்கிறாங்க. அது வச்சா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இதே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் நீங்கள் அங்கே சைடில் வச்சுருப்போம், பார்த்தா தெரியும். அந்த லைட் கலர்ஸ். இந்த லைட் கலர்ஸ் எல்லாம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் இது வந்து அந்த கேக் வெட்டுறதுக்காக ஸ்பெஷல். வெட்டிங் ரிசப்ஷனுக்கெல்லாம் இதுக்கு அந்த கேக் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரியான கலர்கள் தேவை. இதில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா சின்ன கடை மாதிரி தெரியும். இல்லை பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இது டார்க் கலர்ஸ் போடும். இப்போ கூடுதலாக என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப ரொம்ப கலராக இருக்கிறவங்க டார்க் கலர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் டல் கலர்ஸில் உள்ளவங்க லைட் கலர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. டல்லாக இருந்தாலும் டார்க்காக இருந்தாலும் ஹெல்லாக இருந்தாலும் வடிவு தான். ஒவ்வொரு வடிவு. அப்போ அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் மும்பை ஸ்டைலில் இருக்குது. இப்போ ஸ்லீவ்லெஸ் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்தாங்கன்னா, ஒரு 4 ப்ராடக்ட் எடுத்தால் 2 வந்து ஃபுல் கை தைச்சினாங்க, 1 வந்து ஸ்லீவ்லெஸ் வச்சுனாங்க. ஓகே. ஸோ யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு அதை எடுத்துடுறாரு. இப்போ சம்மருக்கு கூட ஃபுல்லாக இருந்தாலும் ஒவ்வொரு இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, நான் லைஃப்லேயே ஸ்லீவ்லெஸ் போட்டதில்லை. அப்போது சில ஆட்கள் இருக்காங்க ஃபுல்லாக ஸ்லீவ்லெஸில் போவாங்க. ஸோ அந்த கான்செப்டில் இருக்கும். எகெயின் இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 2 ஆர்டர் ஏற்கனவே எடுத்து வச்சுனாங்க. இது இப்போ அந்த ராஜஸ்தான் அங்கே ஸ்டைலில் வர இதுவும் மெஹந்திக்கு இப்போ நிறைய பேருக்கு. இப்போ இதுதான் நான் சொன்னேன், அந்த இதுக்குள்ளே வச்சுருக்கிறது கல் இல்லை. ஓகே. பிளாஸ்டிக் மாதிரி. அதாவது பிளாஸ்டிக் மாதிரி. இப்போ இதில் ப்ரைஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 75 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ப்ரைஸாகவும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம். அதே நேரம் ஒர்க்கும் கூடுதலாக போகும்.
நல்ல விஷயமா. ஸோ இது அப்படி இருக்குது. லேங்காஸ் இன்னும் நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கிறபடியா உங்களுக்கு இதுக்குள்ள இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் இதுவும் கலெக்ஷன்ஸ், லேங்கா கலெக்ஷன்ஸ், எல்லா கலெக்ஷன்ஸும் எல்லா கலர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது €99. நைஸ். ஸோ நார்மல் ப்ரைஸ். இப்போ இன்றைக்கு வேலண்டைன்ஸ் ஸ்டாக்னால இது ஒரு €80 கொடுக்கணும். இன்றைக்கு வந்தா ஒரு ப்ரொமோஷனுக்கு இதுலேயும் வெரைட்டி. இப்போ அந்த ஓப்பன் இது வந்து ஒரு 1 days தான் வச்சிருக்கீங்க அந்த ஆஃபரா இல்லை இந்த வீக் ஃபுல்லாக? இப்போ என்னென்னா இப்போ வீடியோ பார்க்குறாங்களுக்கு தெரியும். ஓகே, நான் டக்குன்னு ரஷ் பண்ணி போனால் எனக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீக் இப்போ நார்மலாக இதுக்காக சொல்ல. இப்போ எங்கள்கிட்ட ஏற்கனவே ஆர்டர்ஸ் வந்து கொண்டே இருக்குது. ஏன்னா இன்ஸ்டா பேஜில் ஏற்கனவே ஒரு 1800 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. மெல்லியல் சாரீஸ் இந்த டிக்டாக்ல ஒரு 3200 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அதை பார்த்து கூட போனாங்க. நான் அப்போ அந்த உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு அந்த வீடியோக்குள்ளே போகிறோன்னு அதை பார்த்துட்டு அவங்க ஈஸியாக இருக்கும். அது இல்லை எங்களுக்கு என்ன ஒரே பிரச்சனை, இவ்வளோ கடையில் உள்ள இவ்வளோ சாமானையும் வீடியோவாக போட்டு கொண்டு இருக்கல இல்லை நாங்கள் ஃபீல் ஆன்லைனில் முதல் செய்துன்னு இருக்கனால ஃபீல் பண்ணுறேன்னாண்டா கடைக்கு நேரம் வர்றது பெட்டராக இருக்கும். என்ன இப்போ நீங்கள் என்ன இந்த கலரில் காட்டிங்கன்னா மேபி நான் நேராக இந்த கலரில் இருக்க மாட்டேன். அப்போது கலர் பார்த்து வந்து தொட்டு பார்த்து சில முக்கியமான ஒரு போட்டு பார்க்கலாம். இன்னும் முக்கியமான விஷயம் சொல்ல, இந்த கடையில் உள்ள எந்த ப்ராடக்ட்டுமே நாங்கள் தொட்டு பார்க்காம வேண்டிய. ஓகே. ஸோ இட் மீன்ஸ் நாங்கள் போய் குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாம் பார்த்து தான் வாங்குவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிறைய கடைகள் பார்த்துருக்கேன், இப்போ ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு போஸ்ட் வரும், அந்த போஸ்ட்டை அவங்க போட்டுருவாங்க. ஆனால் ஒரிஜினலாக ப்ராடக்ட் வரும்போது வராது. நாங்களே அதை ஃபீல் பண்ணோம். இப்போ ஃபெப்ரவரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களை டிக்டாக் போய் பார்த்தா தெரியும், February 12 2022 எங்களோட முதல் போஸ்ட் போட்டிருப்போம். ஓகே. ஸோ அப்போ இப்போ சாட்சி இருக்கு, சும்மா சொல்லலாம். ஆனால் இப்போ அதே டைமில் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்க ஒரு எக்ஸலண்ட் வரும், ஆனால் கை சின்னதாக இருக்கும். இந்த இந்த புஜம் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ அவங்க அதுக்குள்ளே போக முடியாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணால் இல்லை அது ஒரு பர்ஃபெக்ட் ஷாப்பாக எங்களுக்கு தேவை அப்படின்றது. அது இதுதான் முடிவுண்டா இதை வந்து நாங்கள் பெருசாக செய்யணும் அப்படிங்கிறது. எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க மெல்லியல் சாரீஸ்னா என்னென்னு. மெல்லியல் என்றது என் மகளோட பேர். நான் முதல் யோசிச்சேன், கேட்க நல்ல பேரா இருக்கு, யார் சூஸ் பண்ணாங்க? தமிழ்லேயே பேர் வைக்கணுங்கிறனால வச்சதுதான். தமிழில் வைக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் அழகான பேர்கள் இருக்கு, நிறைய பேர் இருக்கு, ஒரு அளவே இல்லை, அவ்வளவு பேர் அவ்வளவு அர்த்தத்தோட இருக்கு. மெல்லியால் சாஃப்ட்னஸ் ஒரு 4000 வருஷம் பழைய பேர். தெரியும். நான் போனோம் இன்டர்வியூ போனோம், பாட்டும் எழுதுறனால அவர் அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கவிஞர், பாடல்கள் எழுதுறவர், பாட்டு படிக்கிறவர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அடுத்த டைலும் இப்போ இதுலேயும் இப்போ நீங்கள் அப்போ ஒரு சாம்பிள் காட்டினாங்க. ஸோ இதுதான் லேங்காஸ். இப்போ இதுலேயும் ஒரு கம்பைன் வேக்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லேங்கா பாவாடைக்கு இன்னொரு ப்ளவுஸ்ன்னு சொல்லி இப்போ அந்த ஒர்க் போய் கொண்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனி ப்ளவுசஸ் வச்சுருப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த லேங்கா வாங்கிட்டீங்க, இதுக்கு ஒரு ப்ளவுஸ் இருக்குது, நீங்கள் திருப்பி இது போட முடியாது. அப்போ அதனால லேங்காக்குன்னு கொஞ்சம் ப்ளவுசஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்தால் இது கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வேறு ப்ளவுசஸ் போடுற மாதிரி. அப்போ நீங்கள் அதை திருப்பி ரீயூஸ் பண்ணக்கூட மாதிரி. இப்போ இன்ஸ்டாவில் இப்போ முதல் மாதிரி இல்லை, இப்போ நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டால் திருப்பி அதை உடுப்பு போட இல்லாத, அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த கான்செப்டை மாற்றுறதுக்காக உங்கள்கிட்ட நிறைய 3-4 ப்ளவுசஸ் 3-4 பாவாடை தான் நீங்கள் எப்பயும் கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அது ஒரே உடுப்பு உடுத்தின மாதிரி தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு நார்மல் சாரின்ற ப்ளவுஸ், இப்போ இது ஒரு பாவாடை, இதுக்குன்னு வேற ஒரு ப்ளவுஸ் இருக்குது. இந்த சாரி போட்டுட்டு கூட போடலாம், அதுக்குன்னு வேறு துப்பட்டா அது அந்த மெச்சர் கொண்டு வரும். இப்போ இது கொண்டு வரைங்க இது இப்போ இது சொன்ன மாதிரி இது பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் மெட்டீரியல் மேசிஸ் இது பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவ் இல்லை. நீங்கள் இந்த பொம்மையில் போட்டிருக்க ஸ்டைல் அந்த மெட்டீரியல் எக்ஸ்பென்சிவ், ஆனால் இது ஒரு எக்ஸ்பென்சிவ் இல்லை. இது பார்க்க லுக்கு சூப்பராக இருக்கும். லுக்கில் வந்து அப்படியே தெரியுது. ₹75 வாங்கலாம். ஸோ எகெயின் நாங்கள் சொல்கிறதா, நாங்கள் பெரிய விலைக்கு போகல, அதே நேரம் லாபம் சம்பாதிக்காமல் ஒரு கடை நடத்த முடியும் இல்லை, நடத்தல. அந்த அந்த நடுவில் நிற்கிறது தான் ஒஃபிஷியலாக போய்க்க நிறைய டேக்ஸ் எல்லாது இதுகள் 19% பே பண்ணணும். ஸோ அப்போது இது இருக்குது. பட் இது ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்களோட இன்னொரு கலெக்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரில் வச்சு ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி இதில் கலெக்ஷன்ஸ் இங்கே அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா கலர், இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இதில் இப்போ
எக்ஸாம்பிள் இது இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு 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 அவங்க மைண்டில் வச்சு கொண்டு வந்து வராங்க ஒரு கலர் ஒரு டிசைன், அது இப்போ உங்களோட கடையில் இல்லைண்டா நாங்கள் மேக் பண்ணுறோம், நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க. சைஸ் தான் மேட்டர். இப்போ முதல்ல நாங்கள் மெஷர்மெண்ட் முக்கியம், பட் கலர்ஸ் இப்போ எங்களுக்கு ஈஸி என்னென்னா இப்போ இதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட இதுக்கு ஒரு நம்பர் இருக்கும், இதுதான் அவங்களுக்கு ப்ராடக்ட்னு சொன்னால் இந்த நம்பரை கொடுத்துட்டு சைஸை சொன்னால் அவங்க செஞ்சுருவாங்க. அவ்வளோ அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதில் நெட்ஸ் இருக்குது. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மட்டுமே எங்கள்கிட்ட ஒரு 100 பீசஸ் இருக்குது. இது என்னென்னா இப்போ இந்த இப்போ கல்யாணத்தில் விளக்கு பிடிக்கிற ஆக்களுக்கு இப்போ சாமத்திய வீட்டில் ஆளாத்தி எடுக்கிற ஆக்கள் மற்ற அந்த எக்ஸாம்பிள் விளக்குகளோட போகிற பிள்ளைகளுக்கு அது அந்த குமர் பிள்ளைகளுக்கு அவைகளுக்கு இருக்காங்க. இப்போ அப்படி சொல்ல முடியாது, எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. எல்லாரும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு லேடி அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். இப்போ லேகானுக்கு ஒய்ஃப் கேட்டால் யார் உங்களுடைய மகளுக்கான ஏன் நான் கொடுத்தக்கூடாது, அதை அப்படி கேட்பாங்க. நாங்கள் யாருக்கும் சொல்லல, யாரும் கொடுக்கலாம். அது ஃபீல் யங் என்ன அதான். இது இப்போ தனி பிளெயின் இருக்குது. இதில் ஒரு போர்டர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் மேலே பாவடையில் அந்த இங்கே கட்டுறோம் இல்லையா, அதுலேயும் இப்போ ஒர்க் பண்ணி வருது புதுசாக. இது சுடிதார் சின்ன வயசு இப்போ 22ன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ 26 உங்களோட சின்ன மகளுக்கு கூட அந்த சைஸில் இருக்குது. இது பெட் பண்ணுவோம். இது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி. இது இந்த மெட்டீரியல் என்ன ப்ரைஸ் போகுது? அது இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஹார்டாக இருந்தது. ஏன்னா இதுலேயே லோ மெட்டீரியல் இருக்கு, அது வந்து எங்களுக்கு ஒரு 25 30 யூரோ கொடுக்கலாம். இந்த மெட்டீரியல் எங்களுக்கு 45-49 யூரோ மட்டும் தான் கொடுக்கலாம். இது குவாலிட்டியாக மெட்டீரியல் வந்து நீங்கள் எத்தனை தடவை பெட் பண்ணுவோம், எத்தனை தடவை துவைச்சாலும் அந்த குவாலிட்டி இருக்கும். அது நாங்கள் இப்போ இன்னொரு கான்செப்டில் கொண்டு வரோம். நாங்கள் அதை செக் பண்ணியே தருவோம். இப்போ நீங்கள் என்கிட்ட வேண்டிய இது என்ன குவாலிட்டி அப்படிங்கிறது. அதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்துட்டேன்டா அவங்கள அதுலேருந்து இது எனக்கு பிடிச்சிருக்குண்டா தான் திரும்ப இன்னொரு தரம் போவி நம்ம அந்த இடத்துக்கு வருவீங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்கிறதான் ஒரு கஸ்டமரை வந்து ஒரு நல்ல லாபம் சம்பாதிச்சு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்மள ஜெர்மனியில் தெரிஞ்சவங்களுக்கு இன்றைக்கி 42,000 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி உங்களுக்கு காட்டின 11,000 பேர் எங்களோட ஃபோன்லேயே கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ட்ராவல்ஸுக்கு. அப்போது இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணது குறைவு. இப்போ அந்த நேற்று அந்த எல்லாருக்கும் அந்த ஒரு 1,500 பேர் இல்லை. அதான் நானும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் டிக்கெட் உங்கள்கிட்ட புக் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் என்னால் போயிட்டு அந்த பிரச்சனையால். ஆனால் நீங்கள் அந்த காசை திரும்பி தந்தீங்க. எனக்கு நான் இதுக்காக சொல்லல, எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனியில் உள்ள ரைசர் பியூரோவில் வவுச்சர் எல்லாம் திருப்பி கொடுக்காம அதை நீங்கள் பிறகு வந்து டிக்கெட் வாங்க அப்படின்னு இல்லாமல் எல்லார்ட்ட காசையும் திருப்பி கொடுத்த ரைசர் பியூரோவில் நாங்கள் நம்புவோம். அதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் டிக்கெட்டாக எடுத்துருக்கேன், ஃபுல் காசும் வந்துருக்கு. இப்போ சிலாக்கள் நினைப்பாங்க ஜெர்மன் கம்பெனி பெட்டர் அப்படிங்கிறல. கம்பெனியில் எல்லா கம்பெனியும் உண்டு தான், பட் நாங்கள் யூஸ் பண்ணுறது இப்போ நாங்கள் ஒரு டிக்கெட்டுக்கு 40 யூரோன்னு கழிச்சுட்டு எல்லாருக்கும் காசு பே பண்ணோம். அது வந்து எங்களுக்கு என்ன பெஸ்ட்டுன்னு சொன்னால் அடுத்த 2023 ஜனவரி பிப்ரவரியில் மட்டும் நாங்கள் 1000 டிக்கெட் இஷ்யூ பண்ணோம். ஸோ ஏன்னா அவங்க காசை திருப்பி கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரஸ்ட் இருக்குது. அதுதான் முக்கியம். நம்மளாம் எல்லாரும் சொன்னேன் ஓகே. இப்போ இது மூலம் அதையும் சொல்லிக்கிறேன். ஓகே இவரை பிடிக்கல, இப்போ ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி ஆஃபீஸில் ஆக்கள் இல்லை அப்படிங்கிற இல்லை. கொரோனாக்கு பிறகு எல்லாரும் யோசிக்கணும், 4 மிட்டாபேட்டர் இல்லை, 4 வேலைக்கு இருந்தவங்க யாரும் இல்லை. நீங்கள் திருப்பி தனியாக தான் எல்லாத்தையும் திருப்பி பிக்கப் பண்ணி கொண்டு வரணும். கொரோனாங்கிறது எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் யூரோக்கு மேலே லாஸ் ஆன ஒரு விஷயம். ஸோ அது ஈஸி இல்லை. இப்போ 2000 ஜெர்மனி ஆஃபீஸே பூட்டிட்டு போன டைமில் பட் நாங்கள் ஸ்டில் அந்த மார்க்கெட்டில் இன்னும் இத்தனை வருஷம் இருக்கிறோம். அண்டே காய்ச்சமாக தான் 16 வயசில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு ட்ராவல்ஸில் 25 வருஷத்தை முடிச்சு இன்னும் அது ஸ்ட்ராங்காக அந்த அதே பேரில் அதே இடத்துல இருக்குது. அதான் இம்பார்ட்டன்ட். அப்படியும் கூட இந்த சாரி கடை இம்ப்ரூவ் ஆகும். அந்த ட்ரஸ்ட் இருக்கிறனால எங்கள்கிட்ட எப்போவுமே வந்து பண்ணுறோம். எந்த பொருளாக இருந்தாலும் அவங்களோட அந்த ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். உண்மையா நம்பிக்கை இருக்கும்போது ஒரு பொருளை கொடுத்தா அது பிரச்சனை இல்லை. இப்போ அதே நேரம் இப்போ நாங்கள் வெரி ஃப்ளெக்சிபிள் இப்போ மாற்றிக்கிறது. இப்போ ஓகே ஸோ இப்போ முதல் சொன்னாங்க, இப்போ நாங்கள் சாரீஸ் வந்து எப்போவுமே கொண்டு போனால் உங்களுக்கு 14 டேஸில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் பியூர் சில்கில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓப்பன் பண்ணால் ஒரு சின்ன ஒரு டாட் இருந்தாலும் உங்களால் திருப்பி விற்க முடியாது. பட் வி ஆர் வெரி ஃப்ளெக்சிபிள். அவங்க அதனால தான் வாங்க வந்து போட்டு பார்த்துட்டு போனால் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைட் தானே. அப்போ அது இங்கே எல்லாத்துக்கும் இப்போ பெரிய ஒரு சேஞ்சிங் ரூமும் அடிக்கிறோம் கீழே.
ஆ ஸோ அதை விட 2 பாத்ரூம் டாய்லெட் ஜென்ஸ் இது தனியாக இருக்குது. இருக்கு. கீழே 3 கெல்லர் தனி, அதாவது இப்போ நார்மல் கெல்லர்னு சொல்லுவாங்க, பேஸ்மெண்ட் வந்து பேஸ்மெண்ட். எல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவு இதே மாதிரி வச்சுருக்கோம். அது ஒரு மற்ற மாதிரி இல்லாமல் அது ஸ்டோர் பண்ணோம். எகெயின் கீழே டெய்லரிங்க்கு பிளான் பண்ணுறோம். அவங்க அங்கே வந்தோன்னா எங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒய்ஃப் மேக்கப் பண்ணுறனால ஒரு மேக்கப் ஸ்டூடியோ கூட இதுக்குள்ளே கொண்டு வர பிளான். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ வாராக்கள் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஓகே நான் வந்து இது ஒரு மேக்கப் கொண்டு எக்ஸாம்பிளுக்கு போட்டு பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா அந்த ப்ரோபோ மேக்கப், அவங்களுக்கு ப்ரோபோ மேக்கப் இருக்குது, கெஸ்ட் மேக்கப் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வீட்டில் ரொம்ப ஆக்கலாக இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு அது கஷ்டமாகும் போது இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஒரு மேக்கப் ஸ்டூடியோ அடிச்சோன்னா அவங்க குளிச்சுட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு போகக்கூடிய ஈஸி கனடா லண்டன்லலாம் இருக்கு, ஆல்மோஸ்ட் இருக்குது எல்லா நாட்டிலையும். ரைனிஷர் ஸ்ட்ராஸை ஒரு பெரிய நிறைய பேருக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு 200 யூரோவில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இன்றைக்கு நாங்கள் இத்தனை ஆயிரம் பேரை வச்சுருக்கோம். ரைனிஷர் ஸ்ட்ராஸா ஜெர்மனிக்கு வந்த எல்லா தமிழருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் சோப்பு டப்பா விற்றாலும் போகும். அதை நீங்கள் ஒழுங்காக விற்கிறோம். கனவேறிஞ்ச கடையில் வேக் பண்ணியே ஆரம்பத்திலேருந்து அவங்க உழைச்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய இப்போ இன்றைக்கு இப்போ நிறைய இப்போ நான் பேராஸ் குறிப்பிடையில் இன்றைக்கு இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்க நிறைய பேர் வந்து இன்னொரு கடையில் வேலை செஞ்சு தான் இன்றைக்கு கடை முதலாளியாக மாறி இருக்கும். உண்மை எனக்கு தெரியும். அப்போது அது இந்த ஸ்ட்ரீட்டுக்கு எப்படி பாரிஸுக்கு ஒரு லாச்சப்பலோ லண்டனுக்கு சவுத் அவ்வளோ இருக்கோ, அதே மாதிரி ஜெர்மனிக்கு இந்த ரைனிஷர் ஸ்ட்ராஸ் தான். அந்த ஸ்ட்ராஸெல்லாம் முதலாவது கடையாக வச்சுருக்கிறது எங்களுக்கு நம்பர் படி. நான் வரும்போது திறக்கும் போது கூட ஒரு 6 ஷாப் தான் இருந்தது. இப்போ நான் சொல்கிறது இப்போ 18 வருஷத்துக்கு. ஸோ அது சொல்லப்போனால் ஜெர்மன் மக்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இப்போ அந்த டைமில் நாங்கள் வரும்போது எங்கள் மேலே நம்பி எங்களுக்கு டிக்கெட் வேண்டி இவ்வளோ தூரம். அது இன்றைக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் செஞ்சுரி ட்ராவல்ஸ் நிஷாந்த்னு தான் இருக்கும். அண்டே கூட ஒரு ஆக்கிட்டேன். நான் சொன்னேன் ராமச்சந்திரன் நிஷாந்த் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. பட் இந்த செஞ்சுரி ட்ராவல்ஸ் தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தந்தது. அதாவது அது மூலமாக தான் நீங்கள் சொல்கிறீங்க பாடுறோம் எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கஃபே வித் கரோக்கேன்னு வச்சா கூட ஒரு 20 பேர் வந்து என்னதான் பாடுறான்னு கேட்பாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் தான் எல்லாரும் கொண்டு போகிறோம் அடுத்த கட்டத்துக்கு. எல்லா விஷயத்துலையும் என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாட்டி நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போயிடாது. நான் பாடும்போது முதலாவது ஒருத்தர் சொல்லுவோம் ஏன்டா கத்துறான்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஓகே நாங்கள் பாட்டை எழுதும் போது ட்ரைனிங் தானே, அது பாட நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிறகு ட்ராவல்ஸில் பின்னுக்கு கொஞ்சம் இடம் எடுத்து செஞ்சுனாங்க. பிறகு மேலே கொண்டு போனாங்க கொஞ்சம் இன்னொரு இதாக எடுப்போன்னு. பட் அது அடுத்த டெவலப்பாக ஓகே பெரிய கடையாக ஆயிடுச்சு இன்றைக்கு. அது ஒரே நாளில் இப்படி வரையில, அங்கே சாமான் வாங்கினோமா இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோங்க வரையில 3 வருஷம் உழைப்பு தானே. இதுவும் கிட்ஸோட ஃப்ராக். ஓகே. இப்போ கிட்ஸ் ஃப்ராக் இது அப்படியே கிட்ஸோட அப்டைலும் தான் ஃபுல்லாக. சின்ன பிள்ளை முதலாவது பர்த்டே மற்ற அந்த தலைப்பாக அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு அது முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்டர் பண்ண சைஸ்கள் பிரச்சனை அதை ஆர்டர் பண்ணுறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இது ஒவ்வொரு நான் முதல் சொன்ன மாதிரி லேங்காக்கு பாவாடைக்கான துப்பட்டாஸ் இது ஒவ்வொரு ஷால் வந்து ஒவ்வொரு கலர்ஸில் வரும். இதெல்லாம் நிறைய லெகிங்ஸ் இருக்குது. இப்போ இது லெகிங்ஸ் இப்போ பூ. அடுத்ததாக நாங்கள் மிகப்பெரிய டாஸ்க் எங்களுக்கு அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த மாலைகள் கொண்டு வர்றது. அதுதான் இப்போ கழிச்சு கொண்டு இருக்கு. அது சக்ஸஸ் ஆனால் அது ஓகே. ஃப்ரெஷ் மாலை சொல்கிறீங்களா? ஓகே. இது ஃபுல்லாக உங்களோட கவுன் சுடிதார் ஸ்டைலில் இருக்கும். இது நிறைய சின்ன ஆக்களுக்கு ஒரு அளவு சின்ன இடத்துல பெரிய ஆக்கள் கூட போடலாமே. பெரிய ஆக்கள் ஐ மீன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதில் ப்ரைஸ் லிஸ்ட் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ எந்த விலையை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசம். இப்போ இது அபி பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அபிபாலுக்கு போடுறது மாதிரி அப்படி கொண்டு வர பார்ட்டிஸுக்கு வேறு ஆக்கள் வெட்டிங்க்கு போயிட்டு ஆம்பளைகளுக்கு இப்போ குர்தா மாதிரி இது சும்மா சுடிதார் எல்லா கன்செப்ட்லேயும் இங்கே வந்தால் இல்லைன்ற அளவு கொண்டு இருக்கக்கூடாது. அதான் உண்மைதான். அதான் முக்கியமான கடைக்குள்ளே வந்தால் இங்கே எல்லாம். இப்போ நான் இது போட்டிருக்கேன்னா இப்போ எங்களோட பிட்டா பேட்டரும் போட்டிருக்காரு ஜென்ஸுக்கான குர்தா. இதுக்கு பேண்ட் இருக்குது, பேண்ட் இல்லாமையும் இருக்குது. சின்னாக்கள்கிட்ட சின்ன சின்ன உடுப்புகள் இது இல்லை. உங்களோட ஷர்ட்டுன்ற மெட்டீரியல் வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் நல்லா. இது காட்டன் இல்லை. இது சில்க் மேட். சில்க் காட்டன் நல்லா கொஞ்சம் லுக்காக இருக்கும். இல்லை காட்டன் என்றாலும் அது அந்த ஷைனிங் லுக் கொடுக்கும். இப்போ அயன் பண்ண ஈஸியாக இருக்கு. ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ அவங்களோட விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். எல்லாத்துக்கும்
ஷர்ட்ஸ் சைஸில் இங்கே வச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்தால் போட்டு பார்த்துட்டு இப்போ அங்கே சூஸ் அவங்களோட சைஸை முடிவு பண்ணால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துறோம். ஓகே ஃபைன், நல்ல இது விஷயம். அப்படியே போய் கீழே சேஞ்ச் ரூம் வரும். சேஞ்ச் ரூமுக்கு இதுக்குள்ள போகுதுண்ணே. அப்படியே சேஞ்ச் ரூம் வரும். கீழே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். டாய்லெட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. நல்லா இருக்கு. இதுலேயும் நிறைய வேலைகள் வரும். ஓ இதில் நீ என்ன நல்ல வடிவான நல்லா இருக்கும். கடை அண்டைக்கில் அப்படித்தானே. இப்போ நான் 2 ஆஃபீஸுக்குள்ளே மாறி மாறி போகணுங்கிறனால ஒரு கம்ப்யூட்டர் இங்கேயும் வச்சிருக்கோம். டிக்கெட்டை இதுலேயும் இதுல இருந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். அங்கே வர்ற கஸ்டமர்ஸ் அவங்க இங்கேயும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. நைஸ். நிறைய இவங்க எங்களோட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் தம்பி. இப்போ இவர் தமிழ். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ இவருக்கு தமிழ் புரியும். ஆனால் இவர் கன்னடா. உங்களுக்கு என்னென்ன பாஷை தெரியும்? தெலுங்கு. தெலுங்கு அவர் தெரியும். நம்ம வணக்கம் தமிழ்நாடு பையன். தமிழ் பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன், ஜெர்மன் புரியும். இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை இல்லை. இப்போ இவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காரு. இப்போ ஒரு டெக்னாலஜி பண்ண இவர் டென்டிஸ்ட். நெக்ஸ்ட் டைம் இவர் டென்டிஸ்ட் டாக்டர் தானே இவர். ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து நல்லது. அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, நாங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம். இப்போ அவ ஒரு ஹை ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. What's your name? You can tell me. Hi. My name is Karen. இப்போ அவங்க இப்போ ஒர்க் பண்ண இது எங்களோட ஒரு ப்ராடக்ட் தான். ஐ மீன் நாட் see you. It looks nice, beautiful. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிறாங்க. ஸோ பைசானில் அப்போ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு You're from Pakistan. Yeah, I'm from Pakistan. ஸோ எல்லாம் இப்போ அவங்க கொடுத்துருக்க சாரி இப்போ எங்கிற மல்டி கல்ச்சர் இல்லை இங்கே வந்தால் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குங்க. மச் பெட்டர். அப்போ அது அவங்கவுங்க பாஷையில் பேசி ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ இங்கே உள்ள ஸ்ரீலங்கா தமிழாக்களை விட நான் நினைக்கிறேன் இந்தியன்ஸ் வந்து ஒரு 130,000 ஆக்கள் வந்துட்டாங்க இங்கே 2 இயர்ஸில். ஜெர்மனுக்கு வந்துட்டாங்க. டிக்கெட் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு அதுவும் ஒரு ரீசன். ஏன்னா சம்மருக்கு எல்லாரும் ரிட்டர்ன் ஆகிறனால. அப்போ இனி அவங்க வந்து அவங்க கிட்ஸோட ஃபேமிலியை தான் இங்கே மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க்குக்கு ஸ்கில் விசா அப்படியோட வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இனி தேவை இங்கே இப்படியான ஷாப்ஸ். இனி அவங்க ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாலே இப்போ கன்னடா, மலையாளம், தமிழ், உருது, ஹிந்தி எல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க பிலிப்பைன்ஸ் மொழி கூட பேசுவாங்க. பிலிப்பைன்ஸ் மொழி அந்த அங்கே ஷோ பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஆல்ரைட், ஓகே. yellow and green. இப்போ இதில் ஒவ்வொரு டிசைனும் அதே டைமில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிருக்குது எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த வேலையும் அவங்களுக்கு இல்லை. இந்த சாரி 29 ரூபா தான். அதான் அவங்க உடனே பிடிச்சி நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த டிசைனால பிடிச்சிருக்கு. வரவங்க ப்ரைஸை மட்டும் பார்க்கறது. ஸோ ஆனால் ப்ரைஸும் முக்கியம். ஸோ இன்னைக்கு வந்து முதலாவது அவங்க வாங்குறாங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வாராங்களுக்கு டீ வடையெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டுபிடிங்க. வணக்கம். மெல்லியல் சாரீஸுக்கு வாங்க.